ஹாய் ஆல் வெல்கம் டு லவ் வித் லா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்க 3 நியூ ஸ்கீம்ஸ் நம்ம சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம் பற்றின வீடியோ இது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிளாரிட்டி வியூ இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய நியூ ஸ்கீம்ஸ் சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. டாப் 3 ஸ்கீம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 வீடியோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் எலக்ட்ரிசிட்டி. அண்ட் பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ட்ரக் ஃபோர்ஸ் பற்றியும் அண்ட் சிங்கப்பெண் அதிரடி பற்றியும் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். இது பார்ட் 1 வீடியோ. ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய அத்தனை கன்ஃபியூஷன்ஸையும் வந்து கிளியர் பண்ணிவிடும். அண்ட் இது ஒரு கிளாரிட்டி வியூ. அஃபிஷியல் வெப்சைட்ஸ் அண்ட் பேஜஸில் இருக்க சோர்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ யூனிட் வந்து கரண்ட் ஃப்ரீ அப்படிங்கிறதுல பலதரப்பட்ட ஃபேக் நியூஸஸ் போயிட்டுருக்கு. அண்ட் டேஞ்சன்ட் கோவோடைய அஃபிஷியல் பேஜஸ், அது சம்மந்தப்பட்ட ஜிஓ எல்லாமே ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவே நான் சொல்லிடுறேன். இதுதான் இருக்கிற விஷயம். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஸ்கீமில் 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்க, 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறவங்க. இது யாருக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னா, டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ், வீட்டு பயனாளர்களுக்கு மட்டும்தான். அண்ட் கடை, ஷாப்ஸ், இந்த கமர்ஷியலாக இருக்கவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து கிடையாது. ஓகேவா? அடுத்தது இந்த 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க இல்லையா, அதில் வந்துட்டு 500 யூனிட்டுக்கு கீழே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது கரண்ட் பில் நம்ம வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கட்டுறோம். அந்த 2 மாதம் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கணும். ஓகே, 2 மாதத்தையும் சேர்த்து அந்த 500 யூனிட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 200 யூனிட் வந்து கரண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதே 500 யூனிட் தாண்டி 501 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 யூனிட் வரைக்கும் கரண்ட் ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய 100 யூனிட் அந்த ஃப்ரீ ஆன ஸ்கீம் வந்துட்டு அப்படியே கண்டினியூ ஆகுது. ஓல்டு ஸ்கீம் பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் சேஞ்சஸ் கிடையாது. அதே 100 யூனிட் ஸ்கீம் இப்போவும் இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 100 யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 500 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்தக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களோட எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு விஷயமா அவங்களுக்கான ஒரு டெய்லி லைஃப்பில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் பயன்படுத்துகிற கரண்ட்டு 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பில்லு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு 200 யூனிட் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஒருவேளை 500 யூனிட் வந்து தாண்டிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த பழைய ஸ்கீம் அப்படியே அந்த சப்சிடி கண்டினியூ ஆகும். அதே 100 யூனிட் வரைக்கும் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அலோவ் பண்ண முடியும். அதை தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த 100 யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஸ்கீம். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் கட்ட போகிறீங்க. 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து பில் பே பண்ண போகிறோம், கரண்ட் பில். இவ்வளோதான் ஸ்கீம். இதில் எந்த ஃபேக் கான்செப்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இதுதான் கவர்மெண்ட் அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அண்ட் பேஜஸ், அஃபிஷியலான நியூஸில் சம்மந்தப்பட்ட பேஜஸ் எல்லாமே அண்ட் அஃபிஷியல் டேஞ்சன்ட் கோ வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் அண்ட் டேஞ்சன்ட் கோவுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் பார்த்த விஷயங்களும், ட்விட்டர் ஆப் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் ஆப், அந்த ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய பேஜ்லையுமே டேஞ்சன்ட் கோடைய அஃபிஷியல் பேஜில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 1 by 1 ஸ்க்ரீன்ஷாட்டாக வரும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது எல்லாத்தையும் பாருங்கள். அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கிற டேஞ்சன்ட் கோடைய பேஜில் இருந்து நான் எடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் உண்மையான அந்த ஜிஓ. இந்த ஜிஓவை இப்போ டீகோட் பண்ணி, ஜிஓனா கவர்மெண்ட் ஆர்டர். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் இதில் என்ன இருக்குது அப்படின்னு. இதோட கண்டினியூவேஷனாக நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுலேயே உங்களுக்கு நான் தெளிவாக புரிய வைக்கிறேன் ஜிஓவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நியூஸ், தந்தி டிவி நியூஸில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் அண்ட் மற்ற அஃபிஷியல் நியூஸ் மீடியாவில் என்னென்ன இருக்கோ அந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ 500 யூனிட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீனும், 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ. அதே ஸ்கீம் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற தமிழ் நியூஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளஸ் இதன் மூலிமா அரசு வந்து பார்த்திங்கன்னா 1730 கோடி வந்து இந்த மின்சாரத்துக்கான இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா 1730 crores 1730 கோடி வந்து மானியம் வழங்குறதா இந்த ஒரு ஸ்கீமில் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நம்மளுடைய இந்த ஸ்கீம் படி பார்த்திங்கன்னா 500 யூனிட்டுக்கு கீழே வந்து மின்சாரம் கன்சியூம் பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா 2,30,00,000 பேர் இருக்காங்க. அதாவது 2,46,00,000 பேர் வந்து கரண்ட்டை வந்து கன்சியூம் பண்ணுறவங்க இருக்காங்க. அதில் 2,30,00,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா 500 யூனிட்டுக்கு கீழே வந்து கரண்ட்டை கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
அந்த நியூஸஸ் எல்லாமே இருக்கு. இப்ப அடுத்ததா வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு டேபிள் மாரி உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்ல வரும். ஒரு ஸ்லாப் ரேட் மாதிரி. அதாவது முன்னாடி இருந்த ஸ்கீம் படி எத்தன எத்தன யூனிட்ஸ்ங்கிறதுக்கான ஒரு டேபிள் இருக்கும். பக்கத்துல இருக்க டேபிள் பார்த்தீங்கன்னா, பழைய ஸ்கீம் அண்ட் கிரீன் கலர்ல ஒரு டேபிள் இருக்கும். அது வந்து புது ஸ்கீம். இப்ப இருக்க யூனிட் வந்து எவ்ளோ யூனிட் வந்து ஃப்ரீயா இருக்கு அப்டிங்கிறதுக்கும், எந்த யூனிட்லேருந்து எவ்ளோ ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்கறதுக்கும் அந்த டேபிள்ல இருக்கு. முடிஞ்ச வீடியோவ பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அத பொறுமையா பாருங்க. ப்ளஸ் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஆரஞ்சு கலரில் ஒரு சார்ட் இருக்கும் லாஸ்ட் டேபிள் காலம். ஸோ இந்த டேபிள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்க இப்ப பார்த்துட்டுருக்கிறது அஃபிஷியல் டான்ஜென்ட் கோவோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து நான் எடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ட இங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காவே கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அண்டர்லைன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நான் கிரீன் கலர்ல அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதும் அண்ட் எங்கெங்கெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் வருதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அஃபிஷியலி சொல்லியிருக்காங்க. 500 யூனிட்க்கு கீழ யார் யாரெல்லாம் வந்துட்டு கன்சியூம் பண்றீங்களோ, அவங்களுக்கு 200 யூனிட் வந்து ஃப்ரீ. பை மந்த்லி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பை மந்த்லினா 2 மாசத்துக்கு ஒரு தடவ. அண்ட் டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ் அப்படின்னா வீட்டு உபயோக வீட்டு பயனாளர்கள். ஸோ அவங்க வந்து இந்த கரண்ட்ட வந்து உபயோகம் பண்ணும்போது, அவங்களுக்கான ஒரு ஸ்கீம் தான் அத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 500 யூனிட்டுக்கு கீழ இருக்கீங்க அப்டின்னா, 2 மாசத்துக்கும் சேர்த்து 200 யூனிட் ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. ஒருவேள 501 யூனிட் அப்டின்னா கூட, 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு 100 யூனிட் கரண்ட் வந்து ஃப்ரீ. அது ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம் தான். இப்ப நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிய வைக்கும். அண்ட் இது வந்து இவ்ளோ அமௌண்ட் 1730 கோடி வந்து மானியம் வந்து இதுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு அப் டூ 500 யூனிட்ஸுங்கிற வார்த்தை இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு இப்போ கிரீன் கலர்ல அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. 1730 crores ஆஃப் சப்சிடி வந்து இதுக்காக அடிஷனல் டாரிஃபா வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து இந்த வருஷம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றீங்க இல்லையா? அதுக்கு இப்ப நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு புரியும். 100 யூனிட் வந்து ஃப்ரீ. த எக்ஸிஸ்டிங் டாரிஃப் ஸ்ட்ரக்சர் வுட் கன்டின்யூ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இன்க்ளூடிங் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஆஃப் 100 யூனிட்ஸ் பை மந்த்லி. 2 மாசத்துக்கு ஒரு தடவ 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு 100 யூனிட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கீம் அப்படியே கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. ஸோ அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதுதான் அஃபிஷியலா வந்திருக்க நியூஸ். ஓகே. எந்த இடத்துலயுமே வந்து தவறா வந்து புரிஞ்சுக்காதீங்க. தவறா வந்துட்டு ஃபேக் நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னா, கொஞ்சம் கவனமா இருங்க. அஃபிஷியலான சோர்சஸ்ல என்ன இருக்கோ அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிடி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் வெப்சைட்ல ஒரு நியூஸ் பேஜ் வந்து நான் செக் பண்ணேன். அதுல வந்து டான்ஜென்ட்கோல ஒரு நியூஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஃபேக்கான ஒரு நியூஸஸ் வந்து சோஷியல் மீடியால சுத்திட்டு இருக்கிறதாவும், அத நாங்க டினை பண்றோம். அந்த மாரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த நியூஸ்ல தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஓல்ட் ஸ்கீம்ஸ் இப்ப இருக்க ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிட்டதா அப்படின்னு சொல்லி ஃபேக் நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு சொல்லி அஃபிஷியலி டான்ஜென்ட்கோ வந்து பார்த்தீங்கன்னா மின்சார வாரியம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ் மூலியமா. இப்ப நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற விஷயத்துல உங்களுக்கே தெரியும். இந்த ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. இதுல என்ன இருக்கு அப்டின்னா, அந்த மாரி ஒரு விஷயம் வந்து நடக்கல. அது டினை பண்றோம். அண்ட் கவர்மெண்ட் சொல்லியிருக்க ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகும். இது எல்லாமே வந்து அமல்படுத்திட்டு இருக்காங்க. அதனால எந்த ஃபேக் நியூஸும் நம்ப வேணாம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க பார்க்கக்கூடியது பழைய ஸ்கீமுக்கும், புது ஸ்கீமுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நெறைய ஃபேக் நியூஸஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இது எத்தன பேருக்கு ஷேர் பண்றீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். அண்ட் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி வியூ பத்தின புரிதல் எப்படி இருக்கு? அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இது ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம் பத்தின வீடியோ. ஸோ கண்டிப்பா நெறைய பேருக்கு இது தேவை. ஸோ ஷேர் பண்றதுனால கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகைன் நான் பார்ட் 2 வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் டு நோ யுவர் லவ் கீப் வாட்சிங் லவ் வித் லவ். தேங்க் யூ.